திருவண்ணாமலை கார்த்திகை தீபத் திருவிழாவினை முன்னிட்டு இந்து ஆன்மீக சேவா சமிதி டிரஸ்ட் சார்பில் 12வது ஆண்டாக 7 திருக்குடைகள் அண்ணாமலையாருக்கு சாத்த கொண்டு செல்லப்பட்டது. நினைத்தாலே முக்தி தரும் ஆன்மீக பூமியாக திருவண்ணாமலை இருந்து வருகிறது. சிவபெருமானுக்கு நீர், நிலம், காற்று, ஆகாயம் மற்றும் நெருப்பு என்ற 5 பஞ்சபூதங்களுக்கு தனி கோயில்கள் சிறப்பாக விளங்குகின்றன. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக திகழ்ந்து வருகிறது. அக்னி தலமாக இருப்பதால் திருவண்ணாமலையில் திருக்கார்த்திகை தீபம் எப்போதும் மிக விமர்சையாக கொண்டாடப்படும். ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் நடைபெறும் தீபத் திருவிழாவின் பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் தீபத் திருவிழாவினை பார்க்க குவிவது வழக்கம். இதேபோன்று ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் நடைபெறும் தீபத் திருவிழாவின் பொழுது பல லட்சக்கணக்கான மக்கள் தீபத் திருவிழாவினை பார்க்க குவிவது வழக்கம். இதேபோன்று ஒவ்வொரு ஆண்டும் அதற்காக 10 நாட்கள் திருவிழா நடைபெறும். ஆதி அண்ணாமலையார் அருள்வாக்கு மகிமை பீடத்தின் ஒருங்கிணைப்பாளர் பவானி சங்கர் அவர்கள் தலைமையில் புறப்பட்ட திருக்குடை செவிலிமேடு, மாமண்டூர், செய்யார், வந்தவாசி, சேதர்பட் வழியாக சென்று இன்று இரவு திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் திருக்கோவில் சென்றடையும். நாளை அருள்மிகு திருவண்ணாமலை திருக்கோவிலில் திருக்கடை ஒப்படைக்கப்படும் என தெரிவித்தனர். தமிழ்நாடு துணை முதலமைச்சரும் திமுக இளைஞரணி செயலாளருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 49வது பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் திமுகவினரால் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. காஞ்சிபுரம் மாநகர திமுக இளைஞரணி சார்பில் டீ மற்றும் சாலையோர டிஃபன் கடைகளில் தினந்தோறும் உணவு அருந்தி வரும் வாடிக்கையாளர்களுக்கு பணம் வாங்காமல் அனைவருக்கும் இலவசமாக வழங்கி வருகிறார். அந்த வகையில் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 5 வட்டம் பூக்கடைச்சத்திரம் பகுதியில் திமுக காஞ்சி மாநகர இளைஞரணி சார்பில் மாநகர திமுக இளைஞரணி அமைப்பாளர் சுகுமார் ஏற்பாட்டில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தூய்மை பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், உழைப்பாளர்கள் என அனைத்து பொதுமக்களுக்கும் இன்று ஒரு நாள் முழுவதும் இலவசமாக டீ மற்றும் காலை சிற்றுண்டி வழங்கி தினந்தோறும் டீ கடைக்கு வரும் வாடிக்கையாளர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாளை கொண்டாடி வருகின்றனர். மேலும் பூக்கடை சத்திரம் பகுதியில் தினந்தோறும் காலையில் செயல்படும் நடைபாதை உணவு கடையில் 2000த்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு காலை சிற்றுண்டியை வழங்கி கொண்டாட்டம். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் அரசியலமைப்பு சட்ட தினத்தை முன்னிட்டு மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் அரசியலமைப்பு சட்ட தின முகப்புரை உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகம் முன்பு நேற்று நடைபெற்றது. மணப்பாறை சட்டப்பேரவை உறுப்பினர் அப்துல் சமது தலைமையில் நடைபெற்ற உறுதிமொழி ஏற்பில் இந்திய மக்களாகிய நாம் இந்தியாவை இறையாண்மை வாய்ந்த சமத்துவ மதசார்பற்ற மக்களாட்சி குடியரசாக அமைக்கவும், அதன் குடிமக்கள் அனைவருக்கும் சமுதாய, பொருளாதார மற்றும் அரசியல் நீதியும், சிந்தனை சுதந்திரமும், அதன் வெளிப்பாட்டு சுதந்திரமும், நம்பிக்கைகளை கைக்கொள்ளும் சுதந்திரமும், எதன் மீதும் ஆழ்ந்த பற்றுறுதி கொள்ளும் சுதந்திரமும், வழிபாட்டு சுதந்திரமும், வாழ்நிலையிலும் வாய்ப்பிலும் சமத்துவமும், அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்யும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும், தனி ஒருவரின் மாண்புக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் சகோதரத்துவத்தையும் அவர்கள் அனைவரிடையும் வளர்க்கவும் உறுதியோடு தீர்மானிக்கப்பட்டு நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையில் இந்த அரசியலமைப்பை ஏற்று சட்டமாக இயற்றி நமக்கு நாமே வழங்கிக் கொள்கிறோம் என உறுதியெடுத்து கொண்டனர். இதில் மாமக மாவட்ட தலைவர் பைஸ் அகமது, காங்கிரஸ் மாவட்ட துணைத் தலைவர் மிலிட்ரி முருகன், விசிக பாராளுமன்ற தொகுதி பொறுப்பாளர் செல்வராஜ், மாமக மாவட்ட துணைத் தலைவர் அக்பர் பாஷா, நகர தலைவர் இளையராஜா அக்பர், சபுர் அலி, இக்பால், ஹக்கீம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். இந்தியாவின் அரசமைப்பு சட்டமாமேதை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் அவருடைய தலைமையில் அமைக்கப்பட்ட குழு இயற்றி அதனை அரசியல் நிர்ணய சபையில் வைத்து ஏற்கப்பட்ட தினம் இன்றைய தினம். நவம்பர் 26, 1949 தான் இந்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டதால்
இந்த தினத்தை சட்ட தினமாக, இந்திய அரசமைப்பு சட்ட தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தில் இன்றைக்கு இந்திய சூழலில் அன்றைக்கு இந்த சட்டம் இயற்றப்பட்ட போது ஆர்எஸ்எஸ் இந்த சட்டத்தை ஏற்கவில்லை. இது இந்தியாவினுடைய தொன்மைக்கு, நமது பாரம்பரியத்திற்கு எதிரானது என்று அன்றைய ஆர்எஸ்எஸ் பத்திரிகை ஆர்கனைசர் விமர்சனம் செய்ததை நம்மால் மறந்துவிட முடியாது. அதே போன்று இந்தியா என்பது தொன்மை வாய்ந்த ஒரு பாரத தேசம், இதற்கு மனுஸ்மிருதி தான் சட்டமாக இருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் தலைமையிலான அந்த சட்டத்தை அன்றைக்கு நிராகரித்தவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ்ஐ சேர்ந்தவர்கள். இன்றைக்கு அவர்கள் வழிநடத்தக்கூடிய பாஜக அரசு அம்பேத்கர் அவர்களால் ஏற்றி வழங்கப்பட்ட அனைத்து மக்களுக்குமான சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, வேற்றுமையில் ஒற்றுமை அனைத்தையும் இன்றைக்கு சீர்குலைக்கக்கூடிய நடவடிக்கைகளில் பாரதிய ஜனதா அரசு இன்றைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் இந்த சட்ட தினத்தை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரையை வாசிக்க வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்த முயற்சி, உத்தரவு என்பது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது. இன்றைக்கு மக்கள் சக்தி உள்ள அனைத்து அமைப்புகளும் அரசியல் சாசன சட்டத்தை பாதுகாப்பதற்காக முன்வர வேண்டும் என்று அனைவரையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் ஆட்சியர் அலுவலகத்தில் மார்த்தாண்டம் அருகே தீக்குறிச்சியை சேர்ந்த சீமா, ரீனா ஆகிய இரு சகோதரிகள் புகார் மனு கொடுத்தனர். அதில் 91 வயதான கனகராஜ் எங்கள் தந்தை சிகிச்சையில் இருந்தபோது ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைத்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்தார். எங்கள் தந்தையின் உடலை திங்கட்கிழமை அடக்கம் செய்ய பாக்கோட்டில் உள்ள எங்கள் சொந்த இடத்தில் அடக்கம் செய்ய கொண்டு சென்றோம். அப்போது ஊர் தலைவர் சில அடியாட்களுடன் போலீஸ் துணையுடன் வந்து தங்களால் தயாரித்த போலி பத்திரத்தை காண்பித்து இந்த இடம் எங்களுக்கு உள்ளது என கூறி வாக்குவாதம் செய்தனர். வேடிக்கை பார்த்த போலீஸ் கண்முன்னே ஆம்புலன்ஸில் எங்கள் தந்தையின் உடலை எடுத்து சென்று விட்டனர். உடலை எங்கு கொண்டு போனார்கள் என்று 3 நாட்களாகியும் தெரியவில்லை. எங்கள் நிலத்தின் அருகில் உள்ள நிலத்தின் உரிமையாளர் வில்சன் என்பவர் தான் உடலை அடக்கம் செய்ய விடாமல் தடுத்து எங்கள் நிலத்திற்கும் போலி பத்திரம் உருவாக்கியுள்ளார் என சீமா தெரிவித்துள்ளார். எங்கள் தந்தையின் உடல் வேண்டும், எங்கள் சொந்த இடத்தில் நாங்கள் அடக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனுவில் குறிப்பிட்டு உள்ளனர். இறந்த உடலை அடக்கம் செய்ய விடாமல் உடலை கடத்தி சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எங்க அப்பா இறந்து ஒரு 4 days ஆயிடுச்சு. நேத்துக்கு அப்ப எங்க அப்பாவோட உடலை எடுத்துட்டு எங்க அக்காவோட சொத்துல அடக்க கொண்டு போயிருந்தோம். அப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்க அக்காவோட சொத்தோட பக்கத்து கண்டத்துல இருக்கிறவங்க தடுத்து எங்க அப்பாவை ரோட்லயே பாடியை வைக்க வச்சுட்டாங்க. வச்சுட்டு எங்களை அடக்க விட பண்ணாம எங்களை எல்லாருமே துரத்தி விட்டுட்டாங்க. வில்சன்ங்கிறவங்க கொஞ்சம் அடி ஆட்கணும் வச்சிருந்தாங்க. அப்புறம் டிஎஸ்பி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல உள்ள எல்லாருமே வந்திருந்தாங்க. என்ன ரீசன்னா, அவங்க போலி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி வச்சுட்டு இது அவங்களோட சொத்துன்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. எங்களுக்கு என்னன்னா, தனிப்பட்டா எங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே பக்காவா இருக்கு. ஆனா அதை யாருமே பார்க்காம 6 வந்திருந்தாங்க, அளக்குறதுக்குன்னு வந்திருந்தாங்க. பட் அந்த ப்ராசஸ் அவங்க பண்ணாமலே போயிட்டாங்க. பாதியில ஒரு போன் அளக்குறதுக்குன்னு வந்தவங்களும் போயிட்டாங்க. எங்க பாடி எங்க கொண்டு போயிட்டாங்கன்னு தெரியல. நைட்டு நாங்க அடக்க போற டைம்ல அந்த இடத்துல ரோட்லயே நிப்பாட்டு வச்சுட்டு எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப இங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்க வரும்போது எப்படி இந்த மாதிரி பண்ணிட்டாங்கன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க, அது மக்கள் முன்னிலையில தான் சைன் வாங்கி தான் எடுத்துட்டு போனாங்க பாடிய அப்படின்னு. நாங்க நிக்கிறது வரைக்குமே அங்க மக்கள் யாருமே சைன் போடவும் இல்ல. பாடி எடுத்துட்டு போகும்போது யாரும் சைனும் போடல, சும்மா தான் எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களை மிரட்டி வச்சுட்டு பாடியை எடுத்துட்டு போயிட்டாங்க. அது வீடியோ ஆதாரம் இருக்கு கையில. இங்க நாங்க எதுக்கு வந்தோம்னா, எங்க அப்பாவோட உடல் வேணும், எங்க சொத்துல எங்களை அடக்கம் பண்ண விடணும்னு நாங்க கொடுக்குறோம். ஆனா பட் என்னன்னா, யாரு எடுத்துட்டு போனாங்கன்னா அந்த ஊர்ல உள்ள பிரசிடென்ட் தான் அதுல நின்றுட்டு எடுத்துட்டு போனாங்க. அவங்க பேரு ஜெயராஜ், பிரசிடென்ட் நேம்.
அவர் வந்து எடுத்துட்டு போனாங்க. எடுத்துட்டு போற டைம்ல மக்கள் யாருமே அதுக்கு இது கொடுக்கல, சைன் பண்ணல, ஒப்புதல் கொடுக்கல. பட் ஆனா இங்க சொல்றாங்க மக்கள் எல்லாரோட தூண்டுதலாலதான் எடுத்துட்டு போனாங்க அப்படின்னா. ராத்திரி வந்து அவங்க இப்போ வந்து உங்களுக்கு இப்போ என்ன வேணும்? எங்களுக்கு என்னன்னா எங்க அப்பாவோட உடல் வேணும், எங்க இடத்துல அடக்கம் பண்ணணும்னு சொல்றேன். இப்ப என்னன்னா ஒவ்வொரு இடமே எங்களை அலைய விட்டுட்டு இருக்காங்க. இறந்து 4 days ஆச்சு. 91 ஆயிடுச்சு அவருக்கு வயசு. தெரியல இப்ப எங்க வச்சிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. அவங்க சொல்றாங்க மக்களோட இதுலதான் நாங்க எடுத்துட்டு போகணும், தூண்டுதலால எடுத்துட்டு போகணும்னு எங்களை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. மனு கொடுத்துருக்கேன். இப்ப இதுக்காக தான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கலெக்டர் மனு கொடுத்துருக்கேன். எதுக்குன்னா எங்க அப்பாவோட உடம்பு வேணும், எங்க பூர்வீக சொத்துல, அதாவது இப்ப அக்கா பேருக்கு இருக்கு அந்த சொத்து, அந்த இதுல எங்களுக்கு அடக்கம் பண்ணணும். அந்த காலத்துல இருந்து இதை தான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். என் பேர் ரீனா. எனக்கு அப்பாவா ஏன்னா அப்பா கனகராஜ். ஏன்னா அப்பாவா இறந்த உடனே எனக்கு இடத்துல அடக்கம் பண்ணலான்னு சொல்லி வரும்போது போலீஸ் வந்து தடுக்காங்க, இந்த சொத்துல அடக்கம் பண்ண முடியாதுன்னு. போலீஸ் எதுக்கு தடுக்கணும்? ஆதாரம் கேட்டா தெரியாது, என்ன என்ன கேட்டாலும் தெரியாது, ஆனா நீ அடக்கம் பண்ண பாரு. அப்ப எதனாலன்னு எனக்கே தெரியல. அது என்னன்னு நான் கேட்கக்காக இப்ப இங்க வந்திருக்கேது. ஏன்னா சொத்துல ஃபுல்லா வந்து போலீஸ் தான் எதிரா இருக்கு, தாலுக்கு எதிர். போலியான டாக்குமெண்ட்டுக்கு கரம் போட்டு கொடுத்து அவங்கள அதிகாரம் பண்ணது தாலுக்கும் போலீஸும் சப்போர்ட் பண்ண வச்சுதான் இந்த நிலைமை எனக்கு. இது எல்லா ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்காங்க. தாலுக்கு எனக்கு டாக்குமெண்ட்டுக்கு எனக்கு சொத்து இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில விரட்டி எனக்கு அப்பாவை நடு ரோட்ல இருக்க வச்சு அவங்க அந்த பணத்தை வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எங்களை அடக்கம் பண்ண முடியல. எங்களுக்கு நாங்க இன்னும் சாப்பிட கூட செய்யல. ஒரு தண்ணி குடிச்சோண்டே, டீ தண்ணி குடிச்சோண்டே இருக்கேன். எங்க உடல்நிலை மோசம். நான் ஆப்ரேஷன் பண்ணேன், 2 மாசம் ஆகுது ஆப்ரேஷன் பண்ணி. ஏன்னா அண்ணனுக்கு உடல்நிலை சரியில்லை, அவனுக்கு இதேதான். எங்க தெரியாது, நாங்களும் அந்த கண்டிஷன்ல தான் இருக்கோம். கேசிமா. தர்மபுரி அடுத்த சோகத்தூர் கூட்ரோடு பகுதியைச் சேர்ந்த பாஸ்கர் முருகவள்ளி தம்பதி மகன் அன்பரசு தர்மபுரி அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு படித்து வருகிறார். பள்ளி முடிந்து தர்மபுரி நகர் பேருந்து நிலையத்தில் பேருந்து ஏறுவதற்கு வந்த மாணவன் அன்பரசு பேருந்து நிலையத்திற்கு எம்பி வந்திருந்ததை அறிந்து காரில் ஏற வந்த எம்பியிடம் மாணவன் அன்பரசு பேசி தனது தந்தை இறந்த நிலையில் பெற்றோர் இழந்த பிள்ளைகளுக்கு அரசு வழங்கும் உதவித்தொகை பெறும் வழிமுறை தெரியவில்லை, அதனை வழிகாட்டி பெற்றுத்தருமாறு எம்பியிடம் கோரிக்கை வைத்தார். மாணவனை கனிவோடு விசாரித்த எம்பி உதவியாளரை அழைத்து விவரங்களை பெற்று உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மாணவன் தனியாக வந்து ஒரு எம்பியிடம் கோரிக்கையை வைத்தது பேருந்து நிலையத்தில் இருந்த பயணிகளிடையே வியப்பையும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தியது. பேசிட்டு உங்கள் அம்மாட்ட பேசிட்டு, அவர் என்னோட பிஏ தான், உங்கள் அம்மாட்ட பேசிட்டு நான் சொல்கிறேன், அது என்னன்னு சார் சிங்கிள் பேரண்ட் எழுதி போட்டு காசு அவங்க விவரமாக பேச தெரியல, அது என்ன எதுவும் டீட்டெயில் ஆகுது, டீட்டெயில் வாங்க, ஒரு மனு கொடுத்து கலெக்டர்கிட்ட முடிஞ்ச வரைக்கும் நான் ஹெல்ப் பண்ணுறேன் தம்பி. சரி பாருங்க. இல்லை அது மட்டும் இல்லை, அவனே வந்து நான் பேசுகிறேன், அம்மாட்ட பேசிட்டு அது என்ன பண்ண முடியுமோ முடிஞ்சதை செஞ்சு கொடுக்குறேன். சரியா? சரி, நல்லா படிக்கணும். பெரம்பலூரில் உள்ள தனியார் கூட்ட அரங்கில் விக்டிம்ஸ் லீகல் வாய்ஸ் மற்றும் மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு இணைந்து நடத்திய இந்திய அரசியலமைப்பு சட்ட நாள் விழாவினை விக்டிம்ஸ் லீகல் வாய்ஸ் நிறுவனருமான வழக்கறிஞர் பிரபாகரன் தலைமையேற்று சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக சார்பு நீதிபதி, மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் சரண்யா கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களுடன் ஆலோசனை வழங்கினார். உடன் வழக்கறிஞர்கள் சத்யசீலன், இயேசுதாஸ் பால், கிருஷ்ணமூர்த்தி, இளங்கோவன், சிவசங்கரன், தமிழரசன், தனவேல், சங்கர், சக்திபாலன் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கூடாது. மேலும் என்ன சொல்றாரு, இது ஒரு வெஹிக்கிள் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு. பத்திராய் ஒரு அம்பேத்கர் அவர்கள் ஒரு ஃப்ரேஸ் ஒன்று கோட் ஒன்று சொல்லியிருக்காங்க. நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி, இந்திய அரசியலமைப்பை பற்றி ஒரு கோட் ஒன்று சொல்லியிருக்காங்க. அது என்னன்ற சொல்கிறேன். அரசியலமைப்பு எவ்வளவு சிறப்பாக இருந்தாலும்
மோசமா இருந்தா அது மோசமாயிடும். அதே மாதிரி அரசியலமைப்பு எவ்வளவு மோசமா இருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது தான் இதோட. இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், அரசியலமைப்பு நம்ம மக்களோட மக்கள் மூலம் தான் உயிர்ப்புடன் இருக்கும், மக்கள் இல்லாம அது கிடையாது. இப்போ இதை நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து ஒரு சோஷியல் கான்ட்ராக்டா நம்ம எடுக்கலாம். இட்ஸ் நாட் அ லீகல் கோட். இது வந்து சோஷியல் கான்ட்ராக்ட், சமுதாயத்தோட ஒரு ஒப்பந்தமாக தான் இருக்கு. எப்படின்னா அதோட மைய தத்துவங்கள் என்னன்னா சமுதாயம், பொருளாதார, அரசியல், இது எல்லாத்துலேயுமே நமக்கு நீதி. அதே மாதிரி சிந்தனை, கருத்து, நம்பிக்கை, மதம், வழிபாடு, இது எல்லாத்துலேயுமே நமக்கு சுதந்திரம், நிலை, வாய்ப்பு, இவற்றில் சமத்துவம். படிச்ச பெரியார்கள் அதுதான் தனி மனிதனோட மரியாதை மற்றும் தேசிய ஒற்றுமை, இது எல்லாத்துலேயும் சகோதரத்துவம் நமக்கு. இதனால தான் இது அரசியலமைப்பு சோஷியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்தம் நம்ம சொல்லுவோம். இது எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்றது, எப்படி நிறைவேற்றுறது? நீதிமன்றங்களாலும் வழக்கறிஞர்கள் மூலமாக நிறைவேற்றப்படும். இதுல நிறைய மூத்த வழக்கறிஞர்கள், இளம் வழக்கறிஞர்கள் எல்லாமே இருக்கீங்க. உலகத்தரம் 4 வழிச்சாலை, பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055। योर एक्सेलेंसी, प्रधानमंत्री और मेरे मित्र अनवर इब्राहिम जी, योर मैजेस्टी, एक्सेलेंसीज, नमस्कार। आपने आसियान परिवार के साथ फिर एक बार मुझे जुड़ने का अवसर मिला है। मुझे बहुत खुशी हो रही है। आसियान की सफल अध्यक्षता के लिए मैं प्रधानमंत्री अनवर इब्राहिम को हार्दिक बधाई देता हूं। भारत के कंट्री कोऑर्डिनेटर की भूमिका कुशलता से निभाने पर फिलीपींस के राष्ट्रपति मार्कोस का धन्यवाद करता हूं और आसियान के नए सदस्य के रूप में तिमोर लेस्टे का स्वागत करता हूं। थाईलैंड की क्वीन मदर के देहांत पर मैं सभी भारतवासियों की ओर से थाईलैंड के राज परिवार और जनता के प्रति अपनी गहरी संवेदना व्यक्त करता हूं। फ्रेंड्स, भारत और आसियान मिलकर विश्व की लगभग 1/4 जनसंख्या को रिप्रेजेंट करते हैं। हम सिर्फ ज्योग्राफी ही शेयर नहीं करते, हम गहरे ऐतिहासिक संबंधों और साझे मूल्यों की डोर से भी जुड़े हुए हैं। हम ग्लोबल साउथ के सहयात्री हैं। हम केवल व्यापारिक नहीं, सांस्कृतिक साझेदार भी हैं। आसियान भारत की एक्ट ईस्ट पॉलिसी का मुख्य स्तंभ है। भारत सदैव आसियान सेंट्रलिटी और इंडो पैसिफिक पर आसियान के आउटलुक का पूर्ण समर्थन करता रहा है। अनिश्चितताओं के इस दौर में भी भारत आसियान कॉम्प्रिहेंसिव स्ट्रेटेजिक पार्टनरशिप में सतत प्रगति हुई है और हमारी ये मजबूत साझेदारी वैश्विक स्थिरता और विकास का सशक्त आधार बनकर उभर रही है। फ्रेंड्स, इस वर्ष की आसियान समिट की थीम है इंक्लूसिविटी एंड सस्टेनेबिलिटी और ये थीम हमारे साझा प्रयासों में स्पष्ट दिखती है। चाहे वो डिजिटल इंक्लूजन हो या फिर मौजूदा वैश्विक चुनौतियों के बीच फूड सिक्योरिटी
और रिजिलियंट सप्लाई चेन सुनिश्चित करना। भारत इन प्राथमिकताओं का पूर्ण समर्थन करता है और इस दिशा में साथ आगे बढ़ने के लिए प्रतिबद्ध है। फ्रेंड्स, भारत हर आपदा में अपने आसियान मित्रों के साथ मजबूती से खड़ा रहा है। HADR, समुद्री सुरक्षा और ब्लू इकोनॉमी में हमारा सहयोग तेजी से बढ़ रहा है। इसको देखते हुए हम 2026 को आसियान इंडिया ईयर ऑफ मैरीटाइम कोऑपरेशन घोषित कर रहे हैं। साथ ही हम एजुकेशन, टूरिज्म, साइंस एंड टेक्नोलॉजी, हेल्थ, ग्रीन एनर्जी और साइबर सिक्योरिटी में आपसी सहयोग को भी मजबूती से आगे बढ़ा रहे हैं। अपनी साझा सांस्कृतिक विरासत को संजोने और पीपल टू पीपल संबंधों को मजबूत करने के लिए हम साथ मिलकर काम करते रहेंगे। फ्रेंड्स, 21वीं सदी हमारी सदी है, भारत और आसियान की सदी है। मुझे विश्वास है कि आसियान कम्युनिटी विजन 2045 और विकसित भारत 2047 का लक्ष्य पूरी मानवता के लिए एक उज्जवल भविष्य का निर्माण करेगा। आप सभी के साथ भारत कंधे से कंधा मिलाकर इस दिशा में काम करने के लिए प्रतिबद्ध है। बहुत बहुत धन्यवाद। உலகத்தரம் 4 வழிச்சாலை பல்லடம் பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், மாதாந்திர தவணைத்தொகை வசதி, குடிநீர், மின்சார இணைப்பு போன்ற அனைத்து வசதிகளுடன் வீட்டு மனையை உடனே வாங்கி வீடு கட்டி குடியேற தாமதிக்காதீர்கள். ஏன்னா குறைந்த வீட்டு மனைகளே உள்ளன. நம்ம சேரன் நகர், லட்சுமி கார்டன், மாதப்பூர், திருப்பூர் மாவட்டம், பல்லடம். நேரில் வரவும். மேலும் தொலைபேசியில் புக்கிங் செய்வோர் 9843659055 மற்றும் 9445560055.